ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு 7 பயனுள்ள வீட்டு குறிப்புகளை பார்க்க போகிறோம். இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க இப்போ என்னன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிப்பு நம்ம பார்க்க போகிறது ஒரு சாஃப்ட் இட்லி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இட்லி ஹார்டாக வர்றதுக்கு இன்னொரு மெயினான காரணம் கரெக்டான அளவு தண்ணி நம்ம வச்சு ஆட்டணும். இப்போ அது எப்படி வைக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்கள், உளுந்து ஃபஸ்ட்டு நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க. நல்லா கழுவுனதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஆட் பண்ணச்ச உளுந்துக்கு மேலே பாருங்க, இந்த ஒரு விரக்கடைன்னு சொல்லுவோம், அந்த விரல்ல ஒரு பார்த்து அந்த கோடு மாதிரி வருது பார்த்தீங்களா, நம்ம விரல்ல அந்த ஃபர்ஸ்ட் ஒரு பார்த்து உளுந்துக்கு மேலே அவ்வளோ தண்ணி நிற்கணும். இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியிலேயே நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ண வேண்டாம் ஊற வைக்கச்ச. அதே மாதிரி அரிசியும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஊற வைக்கச்ச அந்த ஒரு விரல்ல ஒரு பார்த்து அவ்வளோ அரிசிக்கு மேலே அவ்வளோ தண்ணி நிற்கணும். இப்போ இப்படி நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி நல்லா சாஃப்டாக வரும். இப்போ ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண மாவு 3rd and 4th டேட்லேயும் நம்ம இட்லி பண்ணால் சாஃப்டாகவே வர்றதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் மாவு ஆட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி தனித்தனி பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போது 3rd and 4th டேட்டில் நீங்கள் அது இட்லி ஊற்றினாலும் சாஃப்டாகவே வரும். பொதுவாக மாவு கீழே அரிசி செட்டில் ஆகிடும். நம்ம மேலே உளுந்து அதிகமாக இருக்கிற மாவை நம்ம ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணுறதுனால லாஸ்ட் 3rd and 4th டேட் வரச்சா நமக்கு இட்லி ஹார்ட் ஆகிறது. இப்படி மாவை ஸ்டோர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3rd and 4th டேட்லேயுமே இட்லி சாஃப்டாக வரும். மூணாவதாக நம்ம பார்க்க போகிற டிப் ஒரு ஸ்பில் ப்ரூஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்படி ஒரு கண்டெய்னரில் இல்லை ஒரு ஸ்டீல் டப்பாலையோ நமக்கு ஒரு குழம்பு இல்லை ஒரு லிக்விட் ஐட்டம் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், இல்லை எடுத்துக்கிட்டு வெளியில் ட்ராவலில் கொண்டு போகிறோம் அப்படின்னா கொட்டாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பிளாஸ்டிக் ஷீட் நல்லா அந்த வாய் அளவுக்கு நம்ம கட் பண்ணிவிட்டு அதை மேலே அப்படி போட்டுட்டு நம்ம மூடியை வச்சு மூடிட்டோன்னா நமக்கு கொட்டவே கொட்டாது. பாருங்கள், ஒரு ட்ராப் கூட வரலை. நாலாவதாக நம்ம பார்க்க போகிற டிப் ஒரு ஈஸியாக நம்ம பாலிஷ் பண்ணுறது தான் சில்வர் பாத்திரத்தை. சில்வர் பாத்திரமாக இருந்தாலும் சரி, நம்ம ஜுவல்லரியாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி பாருங்கள், நான் ட்விங்கிள் மல்டிபர்பஸ் க்ளீனிங் பவுடர் எடுத்திருக்கேன். நம்ம மிந்திலாம் க்ளீனிங் பவுடர் யூஸ் பண்ணுவோம் பாத்திரம் தேய்க்கிறதுக்கு, அதே தான். பாருங்கள், இந்த மாவு ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ஸ்க்ராச்சஸ்லாம் வராது. இது நீங்கள் கையிலேயே எடுத்து லேசாக தண்ணி தொட்டுக்கிட்டு நீங்கள் பாத்திரத்தில் கையாலேயே அப்படி இது பண்ணலாம். இல்லைன்னா ஸ்பாஞ்ச், ஏதாவது சாஃப்ட் ஸ்பாஞ்ச் வச்சுக்கிட்டு நீங்கள் தேய்க்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலே போதும், அழகாக க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், கம்மியான ஒரு செலவு தான் இது. இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம எப்படி வாங்கினோமோ அதே மாதிரி இருக்கும், பளபளன்னு. இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அஞ்சாவதாக நம்ம பார்க்க போகிற டிப்பு உருளைக்கிழங்க ஈவனாக எப்படி வேக வைக்கிறதுன்னு. நம்ம மார்க்கெட்டில் சில நேரம் வாங்கச்சா பெருசு சின்னதுன்னு எல்லாமே கலந்து கொடுத்துருவாங்க. இப்போ சின்னது நமக்கு வெந்துருச்சு அப்படின்னா பெருசு வேகாமல் இருக்கும். பெருசு வேகட்டும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா சின்னது குழஞ்சி போயிடும். இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்குல நம்ம நடுவில் இந்த மாதிரி நல்லா ஹோல் போட்டுக்காங்க. பார்த்து ஜாக்கிரதையாக கையில் குத்திக்காமல் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டு நீங்கள் வேக வச்சிங்கன்னா பெருசு சின்னது எல்லாம் ஒரே நேரத்தில் ஈவனாக நமக்கு வெந்து வந்துடும். இப்போ ஆறாவதாக நம்ம பார்க்க போகிற டிப் ஸ்டவ் கிளீனிங் தான். இந்த மாதிரி ஸ்டவ்வில் நமக்கு எண்ணெய் பிசுக்காக படிஞ்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூஸ் பேப்பரில் நல்லா இந்த ஆயிலெல்லாம் உரிகிற மாதிரி இருக்கிற ஒரு பேப்பரை எடுத்துக்காங்க. டிஷ்யூ பேப்பராக இருந்தாலும் சரி, நியூஸ் பேப்பராக இருந்தாலும் சரி, நம்ம வேஸ்ட்டாக தான் தூக்கி போட போகிறோம். இந்த மாதிரி பேப்பரில் இந்த ஆயில் எல்லாம் தொடச்சி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் தொடச்சி எடுத்துட்டு நம்ம க்ளீன் பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக க்ளீனிங் ஆகிடும். அதே மாதிரி பின்னாடி இருக்கிற அந்த டைல்ஸ்லேயும் தனியாக பேப்பர் எடுத்து எல்லா ஆயிலையும் நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், உங்களுக்கு க்ளீனிங் ப்ராசஸ் ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிடும், ஈஸியாக இருக்கும். இந்த ட்ரிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இப்போ கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ப்ரான்ஸ் எல்லாம் எப்படி டீவைன் பண்ணி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு டூத் பிக் நமக்கு இது மாதிரி தேவைப்படும். அதுக்கப்புறம் ப்ரான் நல்லா ஃபஸ்ட்டு கழுவி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்படி மேல் பகுதியில் இப்படி விட்டு எடுத்தோன்னா அழகாக அந்த மாதிரி வெயின் வந்துடும். ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். சில நேரம் அந்த ஹெட்டை கிள்ளி எடுத்துக்கச்சியே நமக்கு போயிடும். இப்போ பாருங்கள், இப்போ இதில் இல்லை. இப்போ 2 பக்கம் நம்ம குத்தி பார்த்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரே இதுலேயே நமக்கு வந்துடும்.
இந்த மாதிரி நம்ம க்ளீன் பண்ணச்சா ஒரு 10 நிமிஷத்துலலாம் எல்லாத்தையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம் ஸ்பீடாக. அதுக்கப்புறம் தண்ணியில் ஒருக்கா நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறோம். எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.